இந்த உலகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ன்றது எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறது வரைக்கும் நம்ம பேசியே ஆகணும். எல்லா இடங்கள்லையுமே நம்ம பேசக்கூடிய பேச்சு இருக்குல்ல, நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி நம்ம மெசேஜை ரிசீவ் பண்ணுறோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், இத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்லேயும் சரி, நம்மளுடைய பிஸ்னஸ் ஒர்க்கு எல்லா இடத்துலையுமே சரி, ஒரு பெட்டர் கான்ஃபிடென்ட் கான்சைஸ் கம்யூனிகேட்டராக எப்படி நம்மளை வளர்த்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோட் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட இறுதி, ஆல்மோஸ்ட் வாரத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் ஆர்ஜே மனோ பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணலாம், கூகுள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணலாம், கானாவாக இருக்கலாம், இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம். எந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் லிசன் பண்ணாலும் உங்களோட சப்போர்ட் மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ பாட்காஸ்ட்டை நீங்கள் ரேட்டிங் கொடுங்க. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிளில் லிசன் பண்ணுறீங்கன்னா ரேட்டிங் பட்டன் இருக்கும், அங்கே ரேட்டிங் கொடுங்க. அதனால இந்த பாட்காஸ்ட் உங்களை மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவே நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ எப்படி கான்ஃபிடென்ட் கான்சைஸ் கம்யூனிகேட்டராக மாறுறது? கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. எல்லா இடங்களையும் நம்ம பேசியே ஆகணும். ஆஃபீஸில் பேசியே ஆகணும். எத்தனை ஆஃபீஸஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடங்களில் பேசியே நம்மளை ஒரு ஒர்க்கை பண்ண வைப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் மீட்டிங்காக இருக்கும். போனவொடனே ஒரு பிளானிங்க்கு மீட்டிங்கு, டிசைனிங்க்கு மீட்டிங், கோடிங் மீட்டிங், எப்போ வேலை பார்க்குறதுனே தெரியாது. எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கூட அந்த பிஸ்னஸில் எப்படி நீங்கள் பேசி உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்கள் கவர போகிறீங்க, எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது, இப்படி எல்லாமே கம்யூனிகேஷனில் தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுடைய உறவுகள்கிட்டையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நண்பர்கள்ட்டையாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷனை வச்சு தான் அந்த உறவை பலப்படுத்த முடியும். ஒரு நண்பர்களுக்கு இடையில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படி எல்லாமே நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்மளை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே அமையுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஸ்டடி கூட சொல்லுது. ஸோ எப்படி நம்ம இந்த கம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்ட்டாக ஆகிறது, எக்ஸ்பர்ட் ஆகி மற்றவங்களை எப்படி நம்ம சூப்பராக கவர்றது இந்த சென்ஸ், நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் என்வாமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவைகளாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் எப்படி ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக மாறுறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவரேஜ் ஹியூமன் அட்டென்ஷன் இருக்குல்ல, இது 2012 செகண்ட் அவனோட அட்டென்ஷன் கண்டினியூஸாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அது 8 செகண்டாக குறைஞ்சிருக்கு. நம்மளால் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து அட்டென்ஷன் கொடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு லாங் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, இல்லை லாங் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு பீப்புள் அட்டென்டிவாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் 120 இமெயில்ஸ் உங்களுக்கு டெய்லி ரிசீவ் ஆகுது ஆவரேஜாக. அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது? அதே மாதிரி எவ்ரி பர்சன் எவ்ரி 23, அதாவது அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்கன்னா அவங்க திருப்பி ஒரு அட்டென்டிவாக மாறுறதுக்கு 23 மினிட்ஸ் ஆகுமா. டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா 23 மினிட்ஸ் ஆன உடனே திருப்பி ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? இத்தனை சேலஞ்சஸ் இருக்குது ஒவ்வொரு பீப்புளையும் நம்ம லிசன் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இந்த நேரங்களில் நம்ம ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக மாறுறது அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான பாயிண்ட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நம்ம அதை தொடர்ந்து கேட்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரிப்பேர் இன் அட்வான்ஸ். ஒரு கம்யூனிகேஷன் இல்லை ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முன்னாடியே அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஓகே மீட்டிங்கில் போய் பார்த்துக்கலாம், என்ன தான் இந்த டாபிக் பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். எத்தனை மீட்டிங் இன்வைட்டில் நம்ம ஏஜெண்டா பார்த்துருக்கோம், இல்லை எத்தனை ஒரு மீட்டில் முன்னாடியே நம்ம சொல்கிறோம் இதை பற்றி தான் பேச போகிறோம்னு சொல்லிட்டு. அது சொல்லும் போது ஒரு லைட்டாக
ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரிங்க அது. அவங்களுக்கு ஒரு இனிஷியலாக இதுதான் ஹெட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அவங்க ஈஸியாக நம்மளை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் இன் அட்வான்ஸ்ன்றது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொவைட் எ ப்ரீ ரீட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொவைட் எ ப்ரீ ரீட்னா ஒரு மீட்டிங் போகிறீங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்க போதுன்னா அதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஒரு ஹை லெவல் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு சின்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணும்பொழுது ஈஸியாக பீப்புள் டக்குன்னு அந்த டாபிக் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தா முக்கியமான பாயிண்ட் 2-way கம்யூனிகேஷனாக இருக்கணும். ஸோ இந்த பாட்காஸ்ட் மாதிரி நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீங்களும் பேசணும். நீங்களும் பேசலாங்க இந்த பாட்காஸ்ட்டில். நீங்கள் பேசுறதுக்கு என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். RJ Manu_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் உங்களோட குரலும் இடம்பெறலாம். உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய கொஸ்டின்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். RJ Manu_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை சேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம டாபிக் போகலாம். ஸோ இந்த மாதிரி 2-way கம்யூனிகேஷனாக இருக்கணும். நிறைய இடங்களில் அவங்களே பேசுவாங்க, ஆரம்பித்தாங்கன்னா எண்டு வரைக்கும் எவனையும் பேச விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எப்போவுமே மற்ற பீப்புளை என்கேஜ் பண்ணணும், அவங்கக்கிட்ட கொஷின் கேட்கணும், அவங்ககிட்ட தாட்ஸ் கேட்கணும். அப்போ தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளும் ஒரு பெட்டர் கான்ஃபிடென்ட் கம்யூனிகேட்டராக மாற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா யூஸ் த ப்ரெப் ஃப்ரேம் ஒர்க். அப்படின்னா ப்ரெப் ஃப்ரேம் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு அஃபீஷியலாக பேசுகிறீங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா பாயிண்ட் சொல்லணும், என்ன பாயிண்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் ரீசன் என்ன. ஸோ ஐ பிலீவ் வி ஷுட் டேக் டைரக்ஷன் ஏ அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொன்னோன்னா ரீசன், ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும், ஏன் இந்த அப்ரோச் எடுக்கணும் சொல்லிட்டு ஆர் இஸ் அ ரீசன். ஸோ அடுத்து எவிடன்ஸ். ஸோ இதனால் என்ன எவிடன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சப்போர்ட், இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எவிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கடைசியாக வந்து பாயிண்ட், PREP, பாயிண்ட், ரீசன், எவிடன்ஸ், பாயிண்ட். தட்ஸ் வை ஐ பிலீவ் டைரக்ஷன் இஸ் பெஸ்ட். கடைசியில் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக பீப்புள் வந்து உங்களோட பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5வது என்னென்னு பார்த்தோன்னா 5th பாயிண்ட், யூஸ் பிரிட்ஜிங் அண்ட் ஃப்ளாகிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ஹைலைட் அண்ட் பங்க்சுவேட் யுவர் பாயிண்ட்ஸ். அப்படியே கண்டினியூஸாக கடன்னு ஓடக்கூடாது. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும், ஒரு எக்ஸ்க்ளமேஷன் கொடுக்கணும், ஒரு பாஸ் பண்ணி ஒரு பேஸ் உங்களுக்கு கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ஓகே ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை விட்டு கடன்னு பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ 6th பாயிண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு, நோ யுவர் ஆடியன்ஸ். அது தெரியாமல் நம்ம வாட்டுக்கு பேசுவோம். ஸோ அங்கே இருக்க ஆடியன்ஸஸ்லாம் ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான கொஷின்ஸோடு வந்திருப்பாங்க. நம்ம போய்ட்டு ஒரு சாஃப்ட்வேரை பற்றி பேசினா எந்த அளவுக்கு அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். யார் அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸை போய் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது ஈஸியாக அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ சொன்ன மாதிரி 2-way கம்யூனிகேஷன் இருக்கணும்ல. நீங்கள் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கணும். ஸோ வாட் டு யூ மேக் ஆஃப் வாட் ஐ ஹவ் சேட், வாட் டு யூ திங்க் இஸ் த பெஸ்ட், ஹவு டஸ் திஸ் டு யூ. உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன. ஸோ உங்களோட நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க நான் சொன்னதை பற்றி, என்னோடய ப்ரெசன்டேஷனை பற்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்கணும். அவங்களுக்கான டைம் கொடுக்கணும் அப்படின்றதான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த இமெயில் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, ஒரு ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பிஸ்னஸ் ரைட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு இமெயிலை எடிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் எழுதுறது நல்லது. யாருங்க போயிட்டு ஒரு 30 வரி லைன் இருக்கக்கூடிய இமெயிலை படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் டைம் கிடையாது, நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் உங்களோட பாயிண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் கொடுக்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 9வது பாயிண்ட், எலிமினேட் ஃப்ளஃப். சில பேர் சொல்லுவாங்க ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் இன், குட் வி மேக் அ ஃபைண்ட் டைம் டு சாட், கேன் ஐ ஜஸ்ட் ஸ்பீக் வித் யூ, கேன் ஐ ஜஸ்ட் ஹாவ் அ டைம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுவர் அப்படின்ற மாதிரிலாம் ப்ளஃப் பண்ணுவாங்க. நம்ம என்ன பேச வரோன்னு மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்றது அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ தெளிவாக நம்மளோட பாயிண்ட்டை மேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஃப் பண்ணாமல் நேரடியாக டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு கான்சியஸ் ஸ்பீக்கராக மாற முடியும். ஈவன் தோ உங்களுக்கு முன்னாடியே அந்த டாபிக் தெரியலனா கூட இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக உங்களை நீங்கள் ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்த முடியும். ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக நீங்கள் மாறும்பொழுது ஈஸியாக வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ்லையும் சரி, உங்களுடைய வேலைகளையும் சரி, ஒரு பெஸ்ட் பர்சனாக நீங்கள் மாற முடியும். ஸோ
ரொம்ப சந்தோஷம். இது பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட கொஷின்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட அடுத்த எபிசோட் என்ன பேசலாம் அப்படின்ற எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை என்னோட சேட் பண்ணலாம் டேரெக்டாக. உங்களுடைய குறையும் என்னெல்லாம் இந்த பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து இணைந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் RJ_Mano பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் சூப்பராகவும் அமைவதற்கு வாழ்த்துக்கள். எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் மோர் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிள், ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணிங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸை கொடுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்காக நான் முழுக்க என்னோட ஓன் டைமில் ஃப்ரீயாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பி. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. நான் கூட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா, நன்பி. ஹாப்பி வீக்கெண்ட்.